Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 11. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குறது இந்த பிரவுன் பிரெட் அதை பத்தி தாங்க கேக்குறீங்க. சோ இங்க வந்து டெல்லி லைஃப் ஸ்டைல்ல வந்து பிரெட்ன்றது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான விஷயம். சோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச பிரெட், ஹோல் வீட் பிரவுன் பிரெட் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்குனீங்கன்னா கரெக்டா கிடைக்கும். அதுல வந்து ஸ்வீட் ஆடடா இருக்கா அப்படின்லாம் கேக்குறீங்க. அப்படி வந்து ஆடட் கிடையாது. நம்ம ஊர்ல தான் பிரெட்ல எல்லாம் வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஹோல் வீட் பிரவுன் பிரெட்னு கேட்டு வாங்குங்க. எல்லா பேக்கரியிலுமே இப்பெல்லாம் கிடைக்குது. சில பேர் வந்து கிடைக்கலன்னு சொன்னீங்க. கிடைக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பிரெட் வந்து கம்பல்சரி எடுக்கணும்னு கிடையாது, ஒரு ஆப்ஷனல் தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்ன பிராண்ட் வந்து வாங்குறீங்கன்னு கேட்டுறீங்க. ஹார்வெஸ்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட், அது இங்க உள்ளதா, இங்க மட்டும் தான் இருக்கா இல்ல அங்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? சோ அதனால சொல்லிட்டேன். சோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதெல்லாம் என்னென்ன டைமிங்ல எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9:30க்கு எடுப்பேன். 9:30 to 10க்குள்ள எடுப்பேன். அப்புறம் மதிய லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2:30க்குள்ள வந்து முடிச்சிடுவேன். நைட் டின்னர் 6:30 to 7 அதுக்குள்ள முடிச்சிருவேன். சரிங்களா? அப்புறம் காலைல வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் எப்ப குடிக்கிறீங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கிறோம்ல, அது வந்து காலைல எந்திரிச்சு நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் அது வந்து குடிக்கிறேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கிறது. சரிங்களா? சோ அது வந்து என்ன வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா அந்த டின்னர் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட கூடாது. சோ இது டீடைல்டா கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர், கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், ஒயிட் ரைஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டயட் பண்ணும்போது உங்களுக்கு மத்ததுல நிறைய நார்ச்சத்து இருக்குமா, சோ உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். அது போல உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணாது, அகைன் சாப்பிடணும்னு தோணும். இன்னொரு விஷயம், அதுல ஃபுல்லா கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. சோ அதனாலதான் அவாய்ட் பண்றோம் நம்ம. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், ரெண்டுமே சாப்பிடலாம். எதுவுமே அளவுங்க, ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து பேலன்ஸ்டு டயட் தான் நம்ம வந்து பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 2 days மேல என்னால ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், பசிக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிதான் சிஸ்டர் இருக்கும். கரெக்டான சாப்பாடு கரெக்டான நேரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பசிக்காம அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிடலாம். சோ நீங்க அதான் புரோட்டீனை கன்சியூம் பண்ணுங்க, ஃபைபர் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பிளேட்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதனாலதான் தினம்தோறும் நான் ஒவ்வொரு புரோட்டீன் சோர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். சோ பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுங்க. வெள்ளரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப லோ கலோரி. வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடலாம், கொய்யாக்காய் வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு அப்படி டைவர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடையில தண்ணி வந்து குடிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்றேன் சிஸ்டர், 1/2 hour வாக்கிங் வந்து பண்றேன், 1 மணி நேரம் என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல. அதான் 1/2 hour ஒர்க் அவுட் நீங்க எக்ஸ்ட்ரா பண்றீங்களே சிஸ்டர், அப்ப தேவை கிடையாது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டயட் மட்டும் பண்ணிட்டு 1 hour வாக்கிங் வந்து பண்றதுதான் நம்ம சொல்றது. சோ நீங்க 1/2 hour ஒர்க் அவுட்டும் பண்றீங்கல்ல, அப்ப பேலன்ஸ்ட் ஆயிடும். சோ கவலைப்பட வேண்டாம். நீங்க பண்றது சரியான்னு கேட்டிருந்தீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறம் குதிரைவாளி ரைஸ் அரிசி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். குதிரைவாளி, சாமை, திணை, வரகு, இந்த மாதிரி மில்லட் எல்லாமே சாப்பிடலாம். அதுதான் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி தக்காளி சாதமோ, சாம்பார் சாதமோ, ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரியோ, இல்ல சிக்கன் பிரியாணி மாதிரியோ, கிச்சடி மாதிரியோ நம்மளோட விஷயம் தாங்க. இல்ல கஞ்சி மாதிரி கூட நான் காப்பிட்டிருந்தேன். சோ அது நம்மளோட சாய்ஸ் தான். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? பேபி கார்ன் வந்து சாப்பிடலாம்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அது நான் அப்பப்ப காமிக்கிறேன்ல வீடியோல போடுறது, அது எப்படி பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து அரைச்சு கொடுப்பாங்களா, கொண்டு வருவோம். அதுல வந்து அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து வந்து அரைப்பாங்க. சோ அது ஊருக்கு போயிலதான் என்னால ஷேர் பண்ண முடியும். சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்ணல. அதே ஒரு சிஸ்டர் வந்து அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டீடைலா இவ்வளவு எல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த மாதிரிதான் ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள். நேத்தெல்லாம் ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவங்களும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுனால தப்பு கிடையாது, அது ஷேர் பண்ணலாம். எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நீங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஹெல்தியான விஷயங்கள் வந்து சாப்பிட்டா குண்டாயிடுவோமோ, அப்படி கிடையாது. அளவுன்றது நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், அளவா சாப்பிடுறோம், இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு சிஸ்டர், என்ன மாதிரி பிராஸ் வந்து யூஸ் பண்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. பிரெஸ்ட் சைஸ் வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க அதான் சொல்றேன், ஒரு சிலருக்கு வந்து உடம்பு வாகை அப்படிதாங்க இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்க உங்களோட உடம்பு குறையில அதுவும் தன்னால குறையும். இன்னொரு விஷயம், பிரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு தெரியல, அதனாலதான் நிறைய பேர் இப்ப வந்து வீடியோஸ் போடுறாங்க, யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோதுமை களி வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். என்ன இனிப்பு சேர்க்காம நம்ம பண்ற களி வந்து சாப்பிட்டு ஒரு குழம்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு தொடுக்கிற வச்சு சாப்பிட்டுறலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்க டயட் கோச்சா சிஸ்டர், இல்ல நீங்க வந்து உங்களோட ஐடியா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா சிஸ்டர், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து அதனாலதான் எனக்கு வந்து ஒரு ஃபுட் சார்ட் எல்லாம் கொடுங்க எல்லாம் கேட்பீங்க, டயட் சார்ட். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா என்னால கொடுக்க முடியாது சிஸ்டர். என்னோட ஐடியாஸ் தான் நான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் ஷேர் பண்றேன். அந்த மாதிரி ப்ராப்பரா வந்து கொடுக்க முடியாது. நம்ம வந்து சாப்பிடுறோம், நல்லா வந்து ஹெல்தியா சாப்பிடணுன்றதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னோம். சோ அதனாலதான் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, அது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, தண்ணி மட்டுமே குடிச்சு. அது ரொம்ப 18 வயசு பொண்ணு தானே, வெயிட்டுமே ஓவரா கிடையாதான். சோ அது எதுக்காக வெயிட் லாஸ் பண்றதுக்காக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துச்சு, என்னன்னே புரியலங்க. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தே நம்மளால முடியல, அந்த பொண்ணு எப்படி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு திங்கிங்கா இருக்குங்க. நம்ம 3 வேளையும் கரெக்டா சாப்பிட்டு இடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி, நிறைய விஷயங்கள் நல்லா ஃபில்லிங்கா சாப்பிட்டுட்டே நம்மளால வந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டீ கிரேவிங், எவ்வளவு பேர் என்னென்ன சொல்றீங்க. டீ கிரேவிங் என்னால முடியல சிஸ்டர், என்னால பிஸ்கட் சாப்பிடாம இருக்க முடியல, என்னால ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியல, ஸ்வீட் கிரேவிங்கா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சொல்றீங்க. நானே சொல்றேன், நானுமே அப்படித்தான். நம்மளால இதெல்லாம் பண்ண முடியல. ஆனா அந்த பொண்ணு எப்படி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு யோசனையா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, நீங்களும் அப்படி திங்க் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு ஓவர் வெயிட்டும் இல்லையா, என்னன்னே புரியல. அப்ப ஏன் அப்படி இருந்துச்சு, ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல. பாக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். இருந்தாலும் அந்த முட்டாள்தனமான ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, அதுதான் வந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க முக்கணிகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு சிஸ்டர். ஐயோ என்னது குளறுறது, பலா வாழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முக்கணிகள், அதுக்கு முக்கணிகள்னு சொல்லிட்டு போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், முக்கணிகளை அது வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒரு சிஸ்டர் விஷ்ணுன்ற பையன், அதுக்கப்புறம் யுவ தருண் அப்புறம் விஷ்ணு, இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹாய். எப்படி இருக்கீங்கப்பா, நீங்க குட்டி பசங்க பெரிய பையங்களான்னு தெரியல, நீங்க உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹாய். நல்லா படிக்கணும் சரிங்களா. சோ உங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, ஆனா நான் ஆல்ரெடி வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன், அவங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்க ஹாய் சொல்லல, நான் டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் சிஸ்டர், அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நீங்க சொன்ன மறுநாளே நான் அடுத்த வீடியோலயே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சோ நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. சோ யுவ தருண் அதுக்கப்புறம் விஷ்ணு, அவங்களுக்கு பெரிய பெரிய ஹாய். நான் ஏன்னா அப்படி வந்து பார்த்துட்டுலாம் இருக்கவே மாட்டேன். நான் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். இப்ப நான் ரெக்கார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற கமெண்ட்டை கூட நான் நாளைக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பேன் சிஸ்டர். சோ அதனால நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அப்புறம் போபால்ல இருந்து ஒரு சிஸ்டர் சங்கர்னு ஐடி வந்துச்சு, அவங்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சப்போட்டா பழம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. சப்போட்டா பழம் அதிக இனிப்பு உள்ளதுதான், 1-2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு, அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங், அந்த 12 hours ஃபாஸ்டிங் இருக்கலாம்ட்டு, அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்த சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 hours சாப்பிட்டுட்டு 12 hours வந்து நம்ம ஃபாஸ்டிங்கா இருக்கிறது, இது வந்து பெஸ்டான டைமா இருக்கும். அந்த 8 hours வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த ஈவினிங் 6:30 10:30ல இருந்து ஒரு 6:30 வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 6:30 அப்புறம் நம்ம சாப்பிடறது இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம பண்றது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான் பண்றோம். சோ அதனால அதை பத்தி டீடைல் கேட்டிருந்தீங்க,
காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9:30 to 10:30 எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து 6:30 to 7 முடிச்சிட பாருங்க. அதுக்குள்ளதான் நம்ம சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் சாப்பிடறது இல்லையா. சோ அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது எல்லாமே ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங் ஹவர்ஸ்ல தண்ணி குடிக்கலாம், அந்த மாதிரி கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். சோ அதுதான் சிஸ்டர். சோ டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட உடம்புக்கு இந்த ஃபாஸ்டிங் டைம் அந்த இது அது கொடுக்குறோம்ல, நார்மலா வெயிட் லாஸ்க்குன்னு இல்ல, நார்மலாவே அப்படி சாப்பிட்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஹேமாவுக்கு வந்து பர்த்டே. அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே டெய்லியும் அவங்க நோட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட் வருது சிஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களோட பர்த்டே vlog இதுல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன், பாருங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரிங்களா. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 61.60 வந்து இருக்குங்க. இதிலே வந்து இதுவாயிட்டு இருக்கு, சடனாக குறையும். நம்ம வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு பட்டையும் டீ தூளும் போட்டு கொதிக்க வைக்க குடிக்கிறேன். இந்த பட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. பட்டையை வந்து தூள் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து குடிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதை தான் வந்து இன்னைக்கு குடிக்கிறேன் நான் எம்டி ஸ்டமக்கில், வித்தவுட் சுகர் தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பன்னீர் தான் வந்து பண்ண போகிறேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பாலை சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் இது என்னென்னா லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஆயில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னுமே நல்லா எண்ணெய் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி வந்து பண்ணுங்கள். எனக்கு டைம் வந்து அவசரமாக ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி வந்து அப்படி பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நாளையுமே சேர்த்து அரைச்சிட்டேன் நான். அந்த பன்னீரை வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் வந்து சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு சப்பாத்தி மாவு பூரிக்கு தான் வந்து இப்போ செய்கிறேன். எப்பவும் போல் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கிறேன். உடனே வந்து போட்டுடலாம் பூரிக்குனா. சப்பாத்தினா தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி சுருள வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி தகுந்தாப்புல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்புலாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்துச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி இனி தேவைன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வருதா, அதுக்கப்புறமா கடைசி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். இந்த கசூர் மேத்தின்னு சொல்லுவாங்க, வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தூவும் போது. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு தேய்ச்சி டக்குன்னு எப்போவுமே பூரி போட்டு நல்லா சூடான எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வந்துருக்கும், நல்லா உப்பி வந்து வரும். ஸோ கொஞ்சம் வந்து தடிமனாக தேய்க்கணும், ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. அவ்வளோதான், சூப்பராக பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி செட்டியில் நிறைய தூத்தி போட்டு வச்சுட்டு பாருங்கள் எல்லாத்தையும். அப்புறம் காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பூரி, பன்னீர் கிரேவி, காஃபிலாம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பூரியும் பன்னீரும் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலைல அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டோஸ்ட் பண்ணி தான் வந்து சாப்பிடுவாங்கல்ல, ப்ரெட்டும் காஃபி வச்சு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் ஹேமாவோட பர்த்டே. ஸோ அதனால தான் வந்து பூரியும் பன்னீரும் வந்து பண்ணேன், அவங்களுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து பப்பாளியை தாங்க கட் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு அரை பப்பாளி அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. கடந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, குளிச்சு. ஸோ பர்த்டேக்கு போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே சின்ன வேலைகளை முடிச்சுட்டு போயிட்டோம்னா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். அதுக்காக தான் அம்மாச்சிக்கு வந்து ஒரு இஞ்சி டீ போட்டு கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு டக்குன்னு வேலை வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தான் வெட்டினேன். ஸோ ஹேமாவுக்கு வந்து நான் பொரிக்கிற உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சரி சிம்பிளாவது செஞ்சுட்டு போகலாம், ஏன்னா டைமே இல்லை, அவங்களுக்கே தெரியும், காலைல வீடியோ போஸ்ட்டு அப்படி இப்படின்னு டக்குன்னு அடுத்தடுத்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சாச்சு, எப்பயும் நான் பொரிக்கிற மாதிரி தான். அப்புறம் சோறும் வந்து வடிச்சு வச்சிட்டோன்னா நம்ம வந்து வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா லஞ்சுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சிம்பிளாக பண்ணியாவது இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு சோறையும் வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
கேக்கு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சின்னதாக ஒரு கிஃப்ட்டு, அப்புறம் கேக்கு எல்லாமே வந்து அந்த தலையில் வைக்கிற தொப்பியெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பிளேட்ஸு, கொஞ்சம் பலூனு, ஸ்பூனு இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோன்னா அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 பசங்களையும் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. சேம் கலர் ட்ரெஸ், நானும் கொஞ்சம் பிளாக் ஓரியட்டாகவே போட்டாச்சு. நாளைக்கு வந்து ஹோலிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் அடிப்பாங்க, நம்ம ஜாக்கிரதையாக போகணும். அதனால் எப்போவும் போகிற ஆட்டோக்கார பையாவை தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் தான் கொண்டு போய் இறக்கி விடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு இருந்தேன். ஆட்டோவில் வந்து போயாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாம், அந்த மாதிரியான ஏரியாவுக்கு தான் அவங்க இருக்கிற ஏரியா. அவங்க ஆஃபீஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், ஆட்டோலேருந்து இறங்கி உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், அவங்க வந்து கடமை கண்ணியம் கட்டிப்பாடுன்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஆஃபீஸில் வந்து சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பண்ண போகிறோங்க. செம்ம ஷாக்கு, அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் வந்து ஆயிட்டாங்க. இதுதானேங்க வேணும். நம்ம வந்து இப்போ நம்ம இவ்வளோ ஒரு நாளாக இது வரைக்கும் தனியாக போனதே கிடையாது. இந்த மாதிரி 2 பசங்களை கூட்டிட்டு இன்னைக்கு தான் போயிருக்கேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். ஏன்னா அவங்களும் செம்ம ஷாக். இங்கே பாருங்க எவ்வளோ சிரிப்புன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சூப்பராக வந்து 2 பசங்களையும் 2 இங்கிட்டு வச்சுட்டு கேக் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமா எனக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் அவங்க வந்து பேசினாங்க. என்னோட ஏரியாவுக்கு நியர்பையில் தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி பேசினது தான். ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆனது தான். ஸோ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் இவங்களும். ஸோ அதை நினைக்கும் போது இப்போ நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னாலும் நடந்ததுன்னு பேசியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ காலையில் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நாங்கள் பாட்டுக்கு ஃபோனை பேசிக்கிட்டே அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையன் பேர் வந்து மோஹித். அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். ஸோ எல்லாருமே உட்காந்து அந்த பையன் நல்ல தம்பி மாதிரி சூப்பராக நல்லா கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வேற இன்னைக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் பல்லில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க பல்லுக்கு. ஸோ அதனால இந்த சைடு வைங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்து கிளம்புறோம், மதியம் லஞ்சுக்கு வேலை இருக்கு இல்லையா. ஸோ அப்புறம் அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நானுமே வந்து என்னோட லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், தம்பிங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸில் இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகிற வழியில் பாருங்களேன், இங்கே பாருங்களேன் ஹோலி எப்படி விளாண்டுருக்காங்கன்னு பாருங்க. கலர் இவ்வளோ அடிச்சு விளாண்டுருக்காங்க பாருங்க. ரோட்டு முழுக்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் குழந்தைய வச்சிருக்கவும் நம்மளை அட்டாக் பண்ணலை. எப்படியோ வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க, எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு துணி இருந்ததுங்க. ஸோ அது நம்மளோட ரொட்டீன் டக் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலையா, மிஷினில் போட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் தாங்க எடுத்திருக்கேன். தயிர் சாதம் மாதிரி அம்மாச்சிக்கு பண்ணி கொடுத்துடலாம், உருளைக்கிழங்கு பொரிச்சோம் இல்லையா. ஸோ அதனால தயிர் எடுத்துட்டு அவங்களுக்கு சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். அவங்களுக்கு வந்து தாளிச்சாலாம் பிடிக்காது. ஸோ அதனால சிம்பிளாக வந்து தயிர் உப்பு போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டோன்னா போதும். உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் வந்து ஊறுகாயும் வச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஊறுகாயும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு துணி எல்லாம் ஃபர்ஸ்ட் காய போட்டுடலாம். எனக்கு அந்த வேலைகளை முடிச்சா சரி அப்புறம் நம்ம வந்து நிம்மதி உட்காந்து சாப்பிடணும், அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் இது இருக்கு இல்லையா, செடியும் ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து விட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் காலைல வந்து மாவு வந்து பூரி போட்டோம் இல்லையா, அதில் வந்து எனக்கு மட்டும் சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை தேய்ச்சி 2 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து நிறையா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கோங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் டயத்தில் உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய நீங்கள் வந்து சாப்பிடலாம். கொஞ்சமாக பன்னீர் கிரேவி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி நிறையா வெள்ளரிக்காய் வச்சு இன்னைக்கு மதியம் லஞ்சை இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரத்தை கையோட எப்பவும் கழுவி போடுவோம் இல்லையா. மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேன். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கணும் சரிங்களா. சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிச்சிடாதீங்க. பையன் வந்து புஷ்பா டிராயிங், அந்த டிராயிங் தான் அழகாக வந்து பண்ணுறான். எப்படி அழகாக இந்த வயசில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் வந்து படிக்கிறான், இவ்வளோ அழகாக வந்து டிராயிங் பண்ணியிருக்கான் பாருங்களேன். அழகாக பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் யூடியூப்பில் அவர் வந்து டிராயிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து இங்கே பாருங்கள் தலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலரு அவங்க வந்து தட்டி விட்டுட்டு வந்துருக்காங்க. நல்லா வந்து ஆஃபீஸில் வந்து ஹோலி விளையாண்டுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஏன்னா ஈவினிங்லலாம் ஹோலிக்குனால ரொம்ப வந்து கலர் அடித்து இது பண்ணுவாங்க, அதனால சீக்கிரம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம்
பாருங்க அவர் கவன் வந்து டியூஷன்ல விட்டுட்டு வர போனேன். அவன் வந்து டிராயிங் பண்ணதை அக்காட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனான். அவனை விட்டுட்டு வந்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன, கடுகு எண்ணெய்ங்க. இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு இந்த கடுகு எண்ணெய் தாங்க மருந்தே. கடுகு எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பூண்டு தட்டி போட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி அது வந்து ஸ்மெல்லு கொஞ்சம் வருங்க அந்த கடுகெண்ணெய். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலதான் குழம்பெல்லாம் இங்க வைப்பாங்க. எல்லாருமே சமையல் மசாஜ் எல்லாத்துக்குமே இதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு, அந்த கடுகெண்ணையும் இந்த பூண்டு இந்த தட்டி போட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இல்லையா, லைட்டா பொறுக்க வெது வெது சூடுலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விட்டா இப்போ ரொம்ப நல்லது. இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டேன். அந்த கை வந்து கட்டு பிரிச்சாச்சு இல்லையா, லைட்டா அப்படியே மசாஜ் பண்ணி விட்டேன். ஸோ ரொம்ப நல்லது. கடுகெண்ணெய் தான் அவங்களோட ஒயிட்டா இருக்கிறதுக்குமே காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கொய்யாக்காய் மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸுங்க. அதை பார்க்க நமக்கு டெம்ட் ஆகும், ஆனால் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். காஃபி போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதில் முட்டை பொத்து ஊற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சோம்பு கடுகு பொரிய விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் தக்காளி உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். இதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். அதை நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஏதோ ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல இருந்தது. இது மாதிரி பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து அப்படியே பொத்து ஊற்றிக்க போகிறோம். அவுச்சும் போட்டுக்கலாம், நான் வந்து பொத்து ஊற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி பொத்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பொத்து ஊற்றியாச்சு எல்லாருக்கும் சேர்த்தே. ஸோ அதை வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன், எப்படி செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது. அவ்வளோதான். அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூணா போதும். அதை பொத்து ஊற்றினதுக்கப்புறம் உடனே கிளறிடக்கூடாதுங்க, அப்படியே மூடி வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஓட்ஸ் கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி வச்சு சும்மா எப்பவும் போல் கூழ் மாதிரி தாங்க கிண்டணும். நம்ம கிட்ட களி மாதிரி இந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் உப்பு ஆட் பண்ணி கூட கிண்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கிண்டியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு 2 முட்டை எடுத்துட்டு அந்த கிரேவி வச்சு சூப்பராக இன்னைக்கு நைட்டு டின்னரை வந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஓட்ஸை தனியாக சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்காது, இந்த மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனோட சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறோன்ற மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை விலைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கடைசியாக இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.